பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹும் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய ஒரு துவாவை தான் பார்க்க போறோம். இந்த துவாவில் இருக்கக்கூடிய ஒரு வரி நமக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டால் கூட பார்த்தீங்கன்னா நம்முடைய தேவைகள் அனைத்துமே நிறைவேறும்னு சொல்லலாம். ரொம்பவே அதிர்ஷ்டம் நிறைந்த துவான்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம அல்லாஹ் இடத்துல எவ்வளவோ விஷயங்களை நம்ம துவாக்கள்ல கேட்கிறோம். சில நேரத்துல நம்மளுடைய துவாக்கள் கபூல் ஆகிறது இல்லைன்னு ரொம்ப வருத்தப்படுறோம். ஆனா அந்த அமைப்புல தான் நம்ம கேட்கிறோமான்னு கேட்டா கிடையாது. அல்லாஹ் இடத்துல துவா கேட்கறதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்போடு சேர்ந்ததாக இந்த துவா இருக்கும். அதனால இதுல ஒரு வரி கபூலானா கூட நமக்கு வாழ்க்கைக்கு உண்டான எல்லா விஷயமுமே கிடைத்த மாதிரி இருக்கும். இப்போ அந்த துவாவை ஒவ்வொரு வரியாக பார்க்கலாம். அதுல முதல் வரி என்னன்னா, அல்லாஹும்ம இன்னி அஷ்அலுக்க ஹைரல் மஸ்அலத்தி. அப்படின்னா, யா அல்லாஹ், நான் உன்னிடத்தில் சிறந்ததையே கேட்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ் இடத்துல நம்ம என்ன கேட்கிறோம்? நீ எனக்கு எது கொடுக்குறியோ அதை பெஸ்டா கொடு அப்படிங்கிறத நம்ம துவா கேட்கிறோம். இந்த ஒரு துவாவே போதும், இந்த ஒரு வரியே போதும். நினைச்சு பாருங்க, யா அல்லாஹ், நீ எனக்கு எது கொடுத்தாலும் அது பெஸ்டா கொடு அப்படின்னு சொல்லிட்டா நல்ல பெஸ்டான திருமண வாழ்க்கை, பெஸ்டான குழந்தை, பெஸ்டான லைஃப், பெஸ்டான வேலை, பெஸ்டான வருமானம், எல்லாரை விட பெஸ்டான வீடு, இந்த மாதிரி எல்லாமே பெஸ்டா கிடைக்கும். அதனாலதான் சொன்னோம், இதுல இருக்கக்கூடிய ஒரு வரி கபூலானாலும் நம்ம அதிர்ஷ்டசாலின்ட்டு. அப்ப முதல் வரியே இதுதான். அடுத்தது இரண்டாவது வரி, அல்லாஹும்ம இன்னி அஷ்அலுக்க வ ஹைர துஆஇ. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, யா அல்லாஹ், நான் உங்ககிட்ட கேட்கக்கூடியதுலேயே சிறந்த துவாவே எனக்கு கொடு அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப நம்ம துவா கேட்போம். துவா கேட்கும் போது நம்மளுடைய அறிவுக்கு உட்பட்டு நம்ம சில விஷயங்களை இப்ப கேட்டுக்கிட்டே இருப்போம். ஆனா பின்னாடி பார்க்கும் போதுதான் தெரியும், நல்ல வேளை நம்ம கேட்டது அன்னைக்கு நடக்கல, ஒருவேளை நடந்திருந்தா இன்னைக்கு நம்ம கஷ்டப்பட்டிருப்போம்னு சொல்லிட்டு பின்னாடிதான் தெரியும். அப்ப அல்லாஹுக்கு தான் தெரியும், ஒரு துவா நம்ம கேட்கறது நடந்தா பெஸ்டா சிறந்ததா இருக்குமா, இருக்காதா, அது நாளைக்கு நல்லதா இருக்குமா, தற்காலிகமா மட்டும் நல்லது கொடுக்குமா, ஃபியூச்சர்ல ஏதாவது ப்ராப்ளம் வரக்கு சான்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாமே அறிந்தவன் அல்லாஹ் தான். அதனால நான் கேட்கக்கூடிய துவா, அது எத்தனை துவாவா இருந்தாலும் அது எது நடந்தா நல்லதோ அதை மட்டும் நடத்தி கொடுன்னு நம்ம கேட்கிறோம். சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு சிறப்பா இருக்கு பாருங்க இந்த துவா. அடுத்தது, அல்லாஹும்ம இன்னி அஷ்அலுக்க வ ஹைரன் நஜாஇ. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, எனக்கு சிறந்த வெற்றியை கொடு அப்படின்னு நம்ம கேட்கிறோம். எனக்கு நீ கொடுக்குற வெற்றியிலேயே உயர்ந்த வெற்றியை எல்லா விஷயத்திலேயே கொடுத்துருன்னு சொல்லிட்டு அல்லாஹ்ட்ட கேட்கிறோம். அடுத்தது, அல்லாஹும்ம இன்னி அஷ்அலுக்க வ ஹைரல் இல்மி. எனக்கு கொடுக்கக்கூடிய அறிவிலேயே சிறந்த அறிவை உன்னிடத்துல கேட்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரு விஷயத்துக்கு 4 முடிவு கிடைக்கும் நமக்கு. ஆனா அந்த 4ல எது பெஸ்ட், அல்லாஹ் எதுக்கு சிறந்த ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கானோ அந்த அறிவை எனக்கு கொடுன்னு நம்ம சொல்றோம். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கு நமக்கு 10 விதமா தோண்டிட்டு இருக்கும். ஆனா 10 விதமா தோன்றினாலும் கூட அதுல ஏதாவது ஒண்ணுதான் நமக்கு ஒத்து வரும். அந்த ஒண்ணுதான் நம்ம கேட்கிறோம். அந்த மாதிரி அறிவை போடு, எல்லாத்துலயும் சிறந்த அறிவை கொடுன்னு கேட்கிறோம். அடுத்தது, அல்லாஹும்ம இன்னி அஷ்அலுக்க வ ஹைரல் அமலி. என்னுடைய அமல்களில் சிறந்ததை கொடு. அமல்னா உழைப்புன்னு அர்த்தம். நம்ம உழைக்கிறோம், அந்த உழைக்கிறதுல சிறந்ததாக்கிவே. சிலர் உழைப்பாங்க, அதை 1000 ரூபாய்க்கு விற்பாங்க. சிலர் உழைப்பாங்க, அதை 1,00,000 ரூபாய்க்கு விற்பாங்க. சிலருடைய உழைப்பு கோடிக்கு போகும். அப்ப நம்முடைய உழைப்பு எவ்வளவு வெகுமதியானதுன்னு அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அதை நம்ம கேட்கிறோம். அதே மாதிரி, அல்லாஹும்ம இன்னி அஷ்அலுக்க வ ஹைர சவாபி. ஹைர சவாபினா எனக்கு சிறந்த வெகுமதியை எல்லாத்துலயுமே கொடுன்னு சொல்லிட்டு நம்ம கேட்கிறோம். அடுத்தது, அல்லாஹும்ம இன்னி அஷ்அலுக்க வ ஹைரல் ஹயாத்தி. அப்படின்னா எனக்கு சிறந்த வாழ்க்கையை கொடுன்னு சொல்லிட்டு கேட்கிறோம். நமக்கு வாழ்க்கை முழுவதுமே சிறந்ததா இருந்துட்டா நம்ம லைஃபே என்ன ஆயிரும், பீஸ்ஃபுல்லா போயிடும். இல்லாட்டினா நம்ம என்ன வாழ்றதே கஷ்டமா இருக்கு, எல்லாரும் நல்லா வாழ்றாங்க, நமக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு நம்ம வருத்தப்பட்டுட்டே இருப்போம். அதனால சிறந்த வாழ்க்கையை கொடுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் இடத்துல கேட்கிறோம். இத்தனை கேட்டமே கடைசியா மறுமைக்காக ஒண்ணு கேட்கணும்ல. நிச்சயமாக மறுமையுடைய வாழ்க்கை வெற்றி பெறுவது மரண தருவாயிலையும் இருக்கு. அதனால அல்லாஹும்ம இன்னி அஷ்அலுக்க வ ஹைரல் மமாத்தி. எனக்கு சிறந்த மரணத்தை கேட்கிறேன். அதாவது எனக்கு மரணத்தையும் சிறந்ததா கொடுத்துரு, களிமாவுடைய வாழ்க்கையை சொல்லி கொடுத்துரு, கடைசி நேர தொழுகையை நிறைவேற்றி விட்டு கொடுத்துரு, எந்த கடமையும் மிச்சம் வைக்காம நான் நிறைவேற்றினதுக்கு பிறகு மரணத்தை கொடு, கடனை இல்லாத நிலைமையில மரணத்தை கொடுன்னு சொல்லிட்டு நம்ம உயர்ந்த மரணத்தையும் கேட்கிறோம். பாருங்க, இதுல இருக்கிற எல்லாமே சிறந்ததுதான் நம்ம கேட்டிருக்கோம். இதுல ஒண்ணு கிடைச்சா கூட நமக்கு தேவையான எல்லாமே இதுல உள்ளடங்கிரும். ஒரு வாழ்க்கைக்கே போதுமானதாக இந்த துவா இருக்கும். இதைதான் நீங்க என்ன பண்ணணும், ஒரு தடவை ஓதிக்கொள்ளுங்க. ஓதி விட்டு நீங்க உங்களுடைய துவாவையும் கேட்டுக்கொள்ளுங்க. உங்களுக்கு துவா கேட்கறதுக்கு நேரமே இல்லாட்டினா கூட இதை ஓதிட்டா கூட போதும். இதுவே உங்களுக்கு எல்லாமே கொடுத்துரும். அல்லாஹ் அக்பர். நிறைய பேர் கமெண்ட்ல துவா செய்ய சொல்லிட்டு இருக்கீங்க. நம்ம தினமும் உங்க கமெண்ட்ல படிச்சு பார்த்துட்டு தான் இருப்போம். அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததையும் சிறந்ததை கொடுப்பானாக. இம்மை மறுமையுடைய ஆக சிறந்த வெற்றிகளை நீங்கள் அனுபவித்துக் கொள்வீங்க. அல்லாஹ்வே போதுமானவன். நம்ம அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம்.
மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு. ஹதியாவாக விரும்புறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அது நமக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும்.